கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் இறங்கி போயிட்டீங்க அப்படின்னா இதை விட ஒர்த்தான பிளேஸ் எதுவுமே இல்லை. ஸோ கொல்லிமலையோட சீரீஸில் இன்னைக்கு நாம அங்கே இருக்கிற 3 ஃபால்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இங்கே இருக்கிறதுலே ரொம்பவுமே சூப்பரான ஃபால்ஸ்னா இந்த ஆகாய கங்கை ஃபால்ஸ் தான். இதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 1000 படிக்கு மேலே கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸில் 30 ரூபா டிக்கெட்டு. நீங்கள் கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலுக்கு ஸ்ட்ராப் மாட்டி விட்டுருவாங்க. மறக்காமல் வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க. நீங்கள் கீழே போகிற வழியில் சீசன் டைம் இருந்தால் கடை இருக்கும், இல்லைன்னா சுத்தமாக எந்த கடையும் இருக்காது. தண்ணி தாகத்தில் அங்கேயே உட்காந்துட வேண்டியதுதான். கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் இறங்கி போயிட்டீங்கன்னா இதை விட அழகான ஃபால்ஸ் வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு அடுத்தது மாசிலா அருவி. இது சும்மா நேரோவாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக போகிற மாதிரி இருந்தால் இந்த ஃபால்ஸ் பெட்டர். வயசானவங்க கூட ஈஸியாக அந்த ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். ஸோ ஃபேமிலியாக போகிறீங்கன்னா இந்த ஃபால்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அருவி. இந்த ஃபால்ஸுக்கு 20 ரூபீஸாக என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க. இது கொஞ்சம் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும், பட் மேனேஜபிள் தான். பட் சின்னதாக 2 பைப்லேருந்து தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ள நின்றீங்கன்னா சரியான அடி விழும். வீடியோவை சேவ் பண்ணீங்க. ஃபியூச்சரில் கொல்லிமலை போகிற ஐடியா இருந்தால் இந்த வீடியோ பார்த்து எந்த ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு யார் கூட நீங்கள் இங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு